ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருமா? பாருங்கள், புளித்தண்ணி, கொஞ்சமாக புளித்தண்ணி வச்சுருக்கேன். புளித்தண்ணி பாருங்கள், புளித்தண்ணி புளினா கம்மியாக கொஞ்சோண்டு புளித்தண்ணி, அதை அரிசி களைஞ்ச தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரகம், மிளகு, பூண்டு 3 இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் வேறு என்னென்னா பாருங்கள், தக்காளி 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி அதுக்கு தேவையானது. ரொம்ப சிம்பிளாக நம்ம இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம். சரியா? ரொம்ப குயிக்காக, சிம்பிள் இல்லை, இது ரசத்துக்கான ப்ரொசீஜர் இவ்வளோ தான். நான் குயிக்காக வைக்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப குயிக்காக பாருங்கள். பாருங்கள், இந்த இதில் நடுவில் இருக்கும்ல, அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் அதில் பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், தக்காளி போட்டாச்சு, 2 பச்சை மிளகாய், நல்லா கொழுந்து கருவேப்பிலையாக இருந்து போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கொழுந்து கருவேப்பிலை அப்படியே அந்த இதோடைய பாருங்கள். பாருங்கள், அப்போ வாசமாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, வாசமாக இருக்கும். போட்டுட்டு பாருங்கள் இது. அப்புறம் பாருங்கள், இதை எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு அப்படியே கரைச்சி விட்ருங்க. இதில் உப்பும் போட்டுக்குங்க. பாருங்கள், உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. அங்கே பாருங்கள், பாருங்கள், பாருங்கள். எனக்கு கரைக்க வர மாட்டேங்குது, ஆனால் நல்லா கரைச்சி விட்ருணும். பாருங்கள், பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கரைச்சி விட்ணும். கரைச்சி விட்டால் தான், அது கரைஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். எல்லாத்தையும் நல்லா அப்படி பிசைஞ்சு விட்ருங்க. அதுதான், பிசைஞ்சு விட்டு உப்பு போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. பாருங்கள், ஓகேங்களா? நல்லா பிசைஞ்சிடுங்க. பாருங்கள், ஓகேவா? நான் உங்களுக்கு நேராகவே எதையுமே கட் பண்ணாமல் காட்டுறேன். பாருங்கள், பாருங்கள். எனக்கு உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், ஜீரகம், மிளகு, பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதான் ரசம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக விட்டால் போதும் ரசத்துக்கு. ஓகே, விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சோன்னு பாருங்கள், 2 காஞ்ச மிளகாய், கடுகு, கடுகு நல்லா வெடிச்சோன்னு பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தோம்ல, அந்த கருவேப்பிலை வடிக்குதுங்களா?
வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஓகேங்களா? அவ்வளோ. இந்த ரசத்தை எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதான். ஓகேவா? ரசத்துக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி. நான் மஞ்சள் பொடி போடுவேன், நீங்கள் யாரும் போடலைன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, இதை அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான். மூடி வச்சுட்டு நுரை கூட்டி வரணும். அப்படியே நுரையாக வரும்போது அதை எடுத்து பார்த்தோம்னா அப்படியே நுரையாக வரும். நுரையாக வரும்போது ஆஃப் பண்ணிடணும். கொதிக்க விடக்கூடாது ரசம். நான் அதை அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு.